டிஎஸ்பியின் தலையீட்டால் காவல் நிலையத்தில் 328 புலன் விசாரணை வழக்குகள் விசாரிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளன. வழக்குகளை விசாரித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதிலும் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியாததால் பணியிலிருந்து விலகுகிறேன் என இன்ஸ்பெக்டர் ஒருவரே உள்துறை செயலாளருக்கு அதிரடியாக கடிதம் அனுப்பிய விவகாரம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சப் டிவிஷனில் உள்ள RS மங்கலம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டராக இருப்பவர் சரவணன். இங்கு ரைட்டராக பணிபுரியும் தலைமை காவலர் மூலம் தனக்கு கீழ் பணிபுரியும் போலீசாருக்கு தன்னிடம் கேட்காமல் தன்னிச்சையாகவே பணிகளை ஒதுக்கி வருகிறார் டிஎஸ்பி என குற்றம் சாட்டியுள்ளார். இன்ஸ்பெக்டர் சரவணன் உள்துறை செயலாளருக்கு அனுப்பிய புகாரில் சட்டம் ஒழுங்கு, பொது அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தன்னுடைய டிரைவரை தன்னிடம் கேட்காமலேயே வேறு காவல் நிலைய பணிக்கு அமர்த்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் RS மங்கலம் காவல் நிலையத்திலிருந்து ஆருத்ரா தரிசனத்திற்காக ஒரு SI உட்பட 14 போலீசாரை எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் தன்னிச்சையாக பணி நியமித்துள்ளனர். RS மங்கலம் காவல் நிலையத்தில் 50 போலீசார் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் 42 போலீசார்தான் பணிபுரிகிறார்கள். இவர்களில் 10 போலீசார் அனுமதியில்லாமல் அயல் பணியில் உள்ளார்கள். மீதமுள்ள 32 பேரையும் தன்னிடம் கேட்காமல் பணியமர்த்தினால் மக்கள் கொடுக்கும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான புகார்களை எப்படி கவனிக்க முடியும் என இன்ஸ்பெக்டர் சரவணன் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையின் பற்றாக்குறையால் 328 புலன் விசாரணை வழக்குகள் விசாரிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளன என்று சுட்டிக்காட்டிய இன்ஸ்பெக்டர் சரவணன் பல வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் உள்ளன என்கிறார். போலீசாருக்கு வாரம் ஒருமுறை விடுமுறை அளிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் காவல்துறையில் உள்ள பற்றாக்குறையின் காரணமாக விடுப்பு அளிக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி விசாரணைக்கு உள்ள போலீசாரை விசாரணைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நிர்வாகத்திற்கு, பாதுகாப்புக்கு என தனித்தனியாக போலீசார் நியமிக்கப்பட வேண்டும். போலீசார் பற்றாக்குறை காரணமாக மன உளைச்சலில் பணிபுரிய வேண்டிய நிலை ஏற்படுகிறது என இன்ஸ்பெக்டர் சரவணன் எழுதிய கடிதம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.